हरे कृष्णा। परम जयते श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव। श्रीमद् भागवतम முதல் ஸ்கந்தம். கலிபுருஷன் பரீட்சித்து பாதங்கள்ல விழுந்து எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, நான் என்னை கொன்றாதீங்கன்னு சொல்லி சரணடைஞ்சான். அப்போ 4 இடங்களை கலிபுருஷனுக்கு கொடுத்தார். அப்பவும் அவன் திருப்தி படாம, நீங்க தந்த 4 இடங்களும் சுத்தபத்தமா இல்லையே, ஏதாவது ஒரு நல்ல சுத்தமான இடமா நான் ரொம்ப காலம் வாழும்படியா தந்தீங்கன்னா நல்லா இருக்கும், அப்படி ஒரு இடத்த தாங்கன்னு சொல்ல, அப்ப பரீட்சித் ராஜா அந்த கலிபுருஷன் தங்குறதுக்கு தங்கத்துல வாழ்ந்துக்கன்னு அனுமதி கொடுத்தான். தங்கத்துக்கு செல்வம்னு பேரு. செல்வ லட்சுமி. லட்சுமி சதா விஷ்ணுவுடைய பாதங்கள்ல சேவை பண்றாங்க. இறைவனுடைய திருப்திக்காக செயல்படும் லட்சுமிய தன்னுடைய சொந்த புலன் திருப்திக்காக செயல்பட ஈடுபடுத்த முயற்சிக்கிற அதர்மவான்கள்ட்ட நீ போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அனுமதி கிடைச்சிட்டு, அப்போ அங்க கலிபுருஷன் தங்குறான். கெட்ட செயல்பாடுகளால வரக்கூடிய செல்வம் திருத்தக்க செல்வமா இருக்காது. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அப்படின்னு நாம சேவிக்கிறோம். அந்த செல்வத்தால சேவை பண்ண முடியாது. அநியாயத்துல சேர்த்த செல்வத்துல களி தங்கி இருக்கிறான். அதனால அந்த செல்வத்தை அனுபவிக்கிற வாரிசுகள் நிறைய துக்கத்தை சந்திப்பாங்க. எந்த இல்லத்துல கிருஷ்ண கைங்கரியமோ கிருஷ்ண நினப்போம் நன்னடத்தையும் இருக்கிறதோ அங்க களி நுழைய மாட்டான். அதுக்கப்புறம் தர்மம் அப்படிங்கிற அந்த காளமாட்டோடைய உடைஞ்சு போன கால்களை ஓரளவுக்கு சரி செய்யறான் பரீட்சித்து. கலிபுருஷன் சந்தோஷமா இருக்கான். ராஜா எனக்கு 5 இடம் கொடுத்திருக்கிறார், இனி எனக்கு ஒரே குதூகலம் தான் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா இருக்கான். அப்போ ராஜா கிட்டே தங்கிடலாமா அப்படின்னு அவன் பார்க்கறான். அவரையே பின்பற்றி வந்தான். ஒரு நாள் அரண்மனையில இருந்த ஒரு பெட்டி, மறைவா இருந்த ஒரு பெட்டி, அதை திறந்து பார்க்கறான். அது அவனுடைய தாத்தா விட்டு போன சொத்து. அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு தங்க மகுடம் இருந்தது. அது ஜராசந்தனுக்கு சொந்தமானது. அந்த மகுடத்தை பீமன் பலவந்தமா எடுத்து வச்சிருந்தான். இந்த சொத்து கெட்ட வழியில வந்தது. அதை பரீட்சித்து தெரிஞ்சுக்காம தன்னுடைய தலையில அந்த மகுடத்தை மாட்டினான். அப்ப மண்டைக்குள்ள களி உட்கார்ந்துட்டான். அந்த மகுடத்தை அணிஞ்சுக்கிட்டு பரீட்சித்து வேட்டைக்கு போறான். பொதுவா அவன் வேட்டைக்கு போறதே கிடையாது, ஆனா இன்னைக்கு போறான். மண்டையில களி இருந்ததுனால வேட்டைக்கு போய் நல்லா பல ஜீவராசிகளை கொல்றான். முரட்டு மிருகங்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருந்தான். அவன் யோகியமானவங்கிறதுனால மேற்கொண்டு கொல்லாம இருக்கிறதுக்காக பகவான் தன்னுடைய இயற்கையை அவனுக்கு அனுப்புறார். அது அவனுக்கு பசியையும் தாகத்தையும் தருது. இதனால பக்கத்துல இருந்த ஒரு ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சான். அங்க சமீகர் அப்படிங்கிற ரிஷி சமாதியில ஆழ்ந்து இருந்தார். யாராவது சாதுக்கள் ஜபம் பண்ணிட்டு இருந்தாலோ தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அங்க போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஒருவேளை போக வேண்டி வந்தா வணங்கிட்டு திரும்பிடணும். வெட்டி கதை பேசக்கூடாது. பரீட்சித்து நினைக்கிறான், நான் இந்த நாட்டுக்கே ராஜா, இந்த ரிஷி என்னை வரவேற்காம தியானிக்கிற மாதிரி நடிக்கிறார், இவரை தண்டிக்கணும் இப்படி நினைச்சான். இதுதான் கலிபுருஷனுடைய முதல் செயல்பாடு. நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். மன்னனா இருந்தா கூட அவன் சாதுக்களுக்கு தொண்டு செய்யணும். ஆனா சாது எனக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லி ஒரு நல்ல மன்னனே அப்படி நினைக்கிறான்னா கலிபுருஷனுடைய அந்த அதிர்வு எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். துர்புத்தின்னு பேரு. அப்ப அவன் என்ன செஞ்சான், பக்கத்துல செத்து கிடக்கிற ஒரு பாம்பை எடுத்து முனிவர் கழுத்துல போட்டான். இப்படி அந்த தபஸ்விய அவமதிச்சான். எல்லா ஜீவனுக்குள்ளேயும் ஒரே பரமாத்மா தான் தங்கி இருந்து வழி நடத்துறார். ஒருத்தன் அடுத்தவனை ஏமாத்தினா தன்னைத்தான் முதல்ல ஏமாத்துறான். அடுத்தவங்களை அவமதிச்சா தன்னைத்தான் அவமதிக்கிறான்.
செத்த பாம்ப கழுத்துல போட்டதுனால, உயிருள்ள பாம்பால அவனுக்கு முடிவு வரும்படி ஆயிருச்சு. பாம்புகள் தூங்கும்போது வட்டமா தான் படுத்து கிடக்கும். அது வந்து காலசக்கர வடிவம். கால சர்ப்பம். அ அது எப்பவுமே உயிரோட சாதுக்கள நெருங்க முடியாதுங்கிறது தெரியுது. போகிகள், சுகஜீவிகள் இருக்காங்களே, அவங்க கழுத்துல பாம்பு உயிரோட தொங்கும். சமிக ரிஷியுடைய புதல்வன் சிருங்கி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, கோபம் பொங்கி சாபம் போட்டான். எங்க அப்பா கழுத்துல செத்த பாம்ப யாரு போட்டாங்களோ, இன்னையிலிருந்து 7ஆம் நாள் தட்சக நாகம் தீண்டி இறக்கட்டும்னு சபிச்சான். இப்ப பரீட்சித்து அரண்மனைக்கு போயிட்டுருக்கிறான். அவன் முகம் கொஞ்சம் கொஞ்சமா இருண்ட மாதிரி இருக்கு. இதுவும் கலியுடைய ஒரு அடையாளம் தான். வீட்டுக்கு வரவும் அவனுடைய மனைவி மத்ரவதி, "என்ன உங்க முகம் இப்படி வறண்டு போய் இருக்க? என்ன தப்பு பண்ணீங்க? உட்காருங்க முதல்ல. ஏதாவது சாப்பிடுங்கன்னு" சொல்லி கனிகள் எடுத்துட்டு வரலான்னு போறா. இவன் பதிலே சொல்லல. அப்ப அவ பார்த்துட்டு அவன்கிட்ட ஏதோ ஒரு வருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா. "முதல்ல இந்த மகுடத்த கழட்டுங்க" அப்படின்னு சொல்லி அத கழட்டி வைக்கிறா. மண்டைய விட்டு மகுடம் நகர்ந்ததும் கலியும் நகர்ந்துடுறான். அப்ப பரீட்சித்துக்கு நல்ல புத்தி வருது. துர்புத்தி வெளிய போயிட்டு. "ஒரு ரிஷிய அவமானப்படுத்திட்டேனே!" அப்படின்னு வேதனைப்பட்டான். "என் கையால பாபம் நடந்துருச்சு. அ" அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அந்த கனிகள் அத சாப்பிடாம ஒதுக்கி வச்சான். பாபம் நிகழ்ந்தா உண்ணாவிரதம் இருக்கிறது நல்லது. இதனால மறுபடியும் பாபம் நிகழாது. எப்பல்லாம் தப்பு பண்றோமோ, அப்போ சாப்பாட்ட நிறுத்திறணும். அவன் வருத்தத்தால தண்ணீர் கூட சாப்பிடல. ஒரு சாதுவ அவமதிச்சதுக்கு தண்டனையா இறந்து போறதே மேல் அப்படின்னு கூட நெனச்சான். அந்த சமயம் ரிஷியுடைய புதல்வன் மூலமா அவனுக்கு ஏற்பட்ட சாபத்த கேள்விப்பட்டு பரீட்சித் ராஜா, "இது மிக நல்ல காரியம். நல்லது நடந்துருச்சு" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு எழுந்திருச்சு, அ அங்க இருக்கிற மந்திரிகள்ட்ட பொறுப்ப ஒப்படைக்கிறான் ராஜ்யத்த. இறைவன் எனக்காக சாப அவதாரம் எடுத்து வைராக்கியம் வர வச்சுட்டார்ன்னு நெனைக்கிறான் பரீட்சித்து. பரீட்சித்து மொத்தமா வீட்டையும், நாட்டையும் தியாகம் பண்ணிட்டு கங்கைக்கு வந்து நீராடுறான். அன்னம், ஜலம் இதுகள தியாகம் பண்ணிட்டு, பிராயச்சித்த விரதம் இருக்க ஒரு ராஜா கிளம்பிட்டார்ன்னு தெரிஞ்சு, அவர பார்க்கறதுக்காக ராஜாவ பார்க்க முனிவர்கள் வந்து கூட்டம் கூட்டமா வாராங்க. அவங்க பரீட்சித்த பத்தி பேசும்போது, இப்ப அவர் ராஜா இல்ல, ராஜ ரிஷி அப்படிங்கிறாங்க. மூத்த சாதுக்கள்ட்ட தான் செய்த பாபத்த மறைக்காம சொல்றான் பரீட்சித்து. பொதுவா எல்லாரும் பாபத்த மறைப்பாங்க. தாம் செய்த புண்ணிய செயல்கள விளம்பரப்படுத்துவாங்க. அ பாபத்த ஒப்புக்கொள்றவனுக்கு பாபம் செய்ற பழக்கம் விலகிரும். திருடுறத விட, திருடுறத ஒப்புக்கொள்ளத்தான் துணிச்சல், தைரியம் அதிகம் தேவ. அப்போ புண்ணிய செயல்கள விளம்பரமும் பண்ணக்கூடாது. அமைதியா செய்யணும். விளம்பரம் பண்ணா அந்த விளம்பரத்திலே புண்ணியத்தோட பலன் அதிலே தீர்ந்து போயிரும். இப்போ பிராயச்சித்தம் தேடி அவன் காட்டுக்குள்ள வந்திருக்கிறான். பொதுவா அகால மரணத்துக்கு பரிகாரம் உண்டு. கால மரணத்துக்கு பரிகாரம் கிடையாது. இப்ப 7 நாட்கள்ல நான் விடுபட்டாகணுமே! நான் என்ன செய்றது? நேரம் அதிகமா இல்ல. ஞானம் பெருசு தான். ஆனா அது பேசத்தான் லாயக்கு. காலமெல்லாம் முடிஞ்சு போயிரும். பகவானுடைய பாதங்கள்ல நான் லயிக்கிறதுக்கு இந்த 7 நாட்கள்ல என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற முனிவர்கள் கூட்டத்துல ராஜா கேட்டான். அவங்களும் யோசிச்சு பார்த்தாங்க. நாங்கல்லாம் 50 வருஷம், 60 வருஷமா நாமம் சொல்றோம். பல சாதனைகள பண்றோம். இது வந்து விடை தெரியாத ஒரு கேள்வி. அ அப்படின்னு சொல்லி அவங்க திணறுறாங்க. தீர்வு சொல்லத் தெரியல. ஆளாளுக்கு தெரிஞ்சத தான் பேசுறாங்க. இது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு கொஞ்சம் விவரமானவங்க முடிவெடுத்தாங்க. எந்த முனிவரும் மன்னனுக்கு உபதேசிக்க தயாரா இல்ல. இதனால பரீட்சித்து ஆச்சரியப்பட்டான். உதவியற்றவர்களுக்கு பகவான் தான் உதவி. அவர் பாபிகள கூட ஒதுக்குறது கிடையாது. நான் பாண்டவ வம்சத்துல பிறந்திருக்கிறேன். பகவான் நிச்சயமா எனக்கு உதவுவார். நான்
கெட்டவங்கிறதுனால எந்த முனிவர்களும் எனக்கு உபதேசிக்க விரும்பல போல தெரியுது. நான் அம்மா வயித்துல இருக்கும்போது என்ன காப்பாத்துனது இறைவன் தான். அவரே என்ன வந்து காப்பாத்தட்டும். நான் அவருக்குரியவன் அப்படின்னு நினைக்கிறான் மனசுல. அப்போ பகவானே நான் உங்கள சரணடைஞ்சிருக்கிறேன். என் பிறப்ப எப்படி ஒளிமயமா ஆக்குனீங்களோ, அதேபோல இறப்பையும் சிறப்புடையதாக்குங்க அப்படின்னு வேண்டுனான். இதனால பகவான் அந்த தகுதியுள்ள சீடனுக்கு சிவபெருமான் மூலமாக சுகதேவ கோஸ்வாமிய அனுப்பி வைக்கிறார். இப்படிதான் சுகதேவ கோஸ்வாமி அங்க நேரடியா வர்றார். சிம்மக்கொடி தாங்கிய ரதத்தோட திக்விஜயம் கிளம்புறான். உத்தவருடைய யோகம் வந்து உண்மையா ஆச்சுது. பூமி பசு வடிவத்திலையும், தர்மம் காளை வடிவத்திலையும் அவன் முன் காட்சி தோன்றுதாங்க. பசுவையும் காளையும் களி துன்புறுத்துறதையும் அவன் பார்த்தான். அப்போ பரீட்சித்து அந்த களிய கொல்லப் போறான். அப்போ களி சரணடைறான். இந்த சுகதேவ கோஸ்வாமி அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வர்றபோது வயசு 16 அவருக்கு. நீண்ட கைகள், விசாலமான மார்பு, முகத்துல கற்றை குழல்கள், கண்ணன் மாதிரி கருநிறம். கண்கள் மூக்கு நுனியில நிலைச்சபடி தேஜஸ்வியா நடந்து வரார். சுகதேவரை காணும்போது பார்த்த உடனே சொல்லுவாங்க, சுகபோக வாசனை இல்லாதவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம நிஷ்டையில உடல் உணர்வு இல்லாம நடந்து போகும்போது சின்ன பசங்கள்லாம் அவர் மேல மண்ணை தூவி விளையாண்டாங்க. தேக உணர்வை மறந்தவனுடைய தேகத்தை தேவாதி தேவன் ரட்சிக்கிறார். சாதுக்களின் பார்வையில அவர் சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறார். முனிவர்கள் கூட்டமா ஒரு இடத்துல காத்திருக்கிறாங்க. அங்க வியாசரும் இருந்தார். சுகதேவரை பார்த்ததும் அத்தனை பேரும் எழுந்து வணக்கம் பண்றாங்க. பாகவத்துல சுகதேவர் பேசுற விஷயங்கள் வர்ற போதெல்லாம் வியாசர் எப்படி போட்டிருக்கிறாருன்னா, ஸ்ரீ சுக உவாச்ச அப்படின்னு போட்டிருக்கிறார். இந்த ஸ்ரீங்கிற முத்திரை கிருஷ்ணருக்கும் சுகதேவருக்கும் மட்டும்தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ராதைக்கு தொடர்புடைய ஸ்ரீங்கிறது ராதையை குறிக்கும். ஆதிலட்சுமி ராதாவை குறிக்கும். ராதா வளர்த்த கிளி தான் சுகதேவரா அவதரிச்சது. சிவபெருமான்கிட்ட பாகவதம் கேட்டது. எனவே அந்த ஸ்ரீங்கிற அடையாளத்தை கண்ணனுக்கும் சுகதேவருக்கும் வியாசதேவர் பயன்படுத்துறார். இதுவரைக்கும் எங்கேயும் நிற்காம நடந்து வந்த சுகதேவ் கோஸ்வாமி இப்போ ஒரு வார காலம் ஒரே இடத்துல இந்த பரீட்சித்து மன்னனுடைய நன்மைக்காக அமர்ந்துட்டார். அவர் பிச்சைக்கு போற போது கூட ஒரு பசுவுல பால் கறக்கிற நேரம் எவ்வளவோ அவ்வளவு நேரம் தான் பிச்சைக்காக ஒதுக்குவார். சுகதேவருடைய திருப்பாதங்கள்ல பரீட்சித்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினான். அவன் அப்போ கேட்குறான், மரணத்தை நெருங்கியவனுடைய கடமை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. என்ன மந்திரம் சொல்லலாம், என்ன பஜனை பாடலான்னு கேட்குறான். சுகதேவருடைய இதயம் அவனை பார்த்து உருகுது. தகுதி உள்ள சீடனை பார்த்தாலே குருவுடைய மனசு தன்னுடைய அத்தனையையும் அவனுக்கு தந்துடணும்னு ஒரு எண்ணம் வரும். சுகதேவர் சொல்றார், மன்னா பயப்படாத. 7 நாட்கள் உனக்கு அதிகம்தான். நான் வியாசபுத்திரன். 7 நாட்கள்ல உனக்கு கிருஷ்ண தரிசனம் செய்விப்பேன். கட்வாங்கன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ராஜா. அவருக்கு 48 நிமிஷம் தான் இருந்தது. அவரே கடவுள்கிட்ட போனார். இப்படி சுகதேவ கோஸ்வாமி எடுத்து சொல்றார். வியாசர் ரொம்ப வைராக்கியசாலி. அதனால அவருக்கு வந்து பாதராயணன் ஒரு பேர் உண்டு. பாதராயணர்னா ஒரு நாளைக்கு ஒரு இலந்த பழம் மட்டும் சாப்பிடுவார். இந்த சுகதேவருக்கு பாதராயணின்னு பேர். அதாவது கிருஷ்ணானந்தத்துல திளைச்சதுனால அந்த ஒரு இலந்த பழம் கூட இவர் சாப்பிட்டதில்லை. அப்போ அவரு சொல்றாரு சுகதேவர், ராஜா மன்னனே, கடந்த காலத்தை நினைக்காத, எதிர்காலத்தை யோசிக்காத, நிகழ்காலத்தை நல்லதாக்கிக்க, பகவானை நினைச்சுக்க, உன் வாழ்வு வந்து ஒளிரும் அப்படின்னு சொன்னார். உலகியல் சுகபோகிகளுக்கு பக்தி ரசம் கிடைக்காது. ரசம் அப்படிங்கிறது ரசிகனுக்கு மட்டும்தான். காமரசம் கசப்பானது, பிரேமரசம் இனிமையானது. இப்படியாக முதல் ஸ்கந்தம் பூர்த்தி ஆகுது. ஹரே கிருஷ்ணா.